Hi friends, welcome to my channel where we make AI fun and easy. Today we are going to understand how linear regression helps machine make smart prediction. எப்படி வந்து ஒரு அல்காரிதம் லீனியர் ரிக்ரெஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட்டாக நம்ம மெஷின் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பை த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ யூ வில் நோ ஹவு கம்ப்யூட்டர் கேன் ப்ரிடிக்ட் மார்க்ஸ் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுது, ஒரு ஈவன் ஸ்டாக் ட்ரெண்ட்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணு ட்ரெண்ட்ஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரியல் டைமில். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு ஷோஸை ரெக்கமெண்ட் பண்ணும், அமேசான் வந்து இந்த ப்ராடக்ட் பை பண்ணலாங்கிறத சஜஸ்ட் பண்ணும். ஸோ ஸ்டாக் ஆப்ஸ் ட்ரை டு கெஸ் ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து இதுதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணுறது. இதெல்லாமே இட் ஸ்டார்ட் வித் அ சிம்பிள் பட் மோர் powerful algorithm. We call it as a linear regression, and today I will show you how it's work in a simplest way possible. எப்படி நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேக் ஷுர் யூ டு ஹிட் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டிக் அரவுண்ட் ஃபார் மோர் ஈஸி அண்ட் ஃபன் tutorial on AI and machine learning. எல்லாமே தமிழில் தான் இருக்கும். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் மெஷின் லேர்னிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு குழந்தைங்கள்லேருந்து நம்ம பெரியவங்கள் ஆகிறோம். ஸோ நம்ம ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா தான் டீச் பண்ணுவோம், லேர்ன் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதை போய் தொட்டா சுடும் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ மீன்ஸ் லேர்னிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ அது தொட்டால் வந்து நம்மளுக்கு புண்ணாகும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா தான் லேர்ன் பண்ணும். லைக் வைஸ் ஒரு மெஷினையும் நம்ம வந்து லேர்ன் பண்ண வைக்கணும் ஒரு பேட்டர்ன்ஸ் மூலிமா. ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து மேக் அ ப்ரிடிக்ஷன். ஸோ லைக் வேர் ஹியூமன் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி நம்ம மெஷினையும் லேர்ன் பண்ண வைக்கணும். ஸோ தட் இஸ் வாட் த மெஷின் லேர்னிங். சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. இப்போ டைப் 1ல் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு குவிஸ் காம்படிஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா இதுதான், இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா இதுதான் ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ்க்கு இந்த ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக சொல்லி தருவாங்க. ஸோ இந்த டாகுங்கிற ஒரு பிக்சர் காமிச்சு திஸ் இஸ் அ டாக், கேட்டுன்னு காமிச்சு திஸ் இஸ் அ கேட். ஸோ அதுக்கு என்னென்னா அது கரெக்ட், அது வந்து லேபிள்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் in which computer learn from data that already has the correct answer called label. ஸோ வைல் நீங்கள் ப்ராக்டிஸ் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அவங்க கரெக்டான ஆன்சர் வச்சு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் கால் தி சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ திஸ் இஸ் அ டாக், திஸ் இஸ் அ கேட், திஸ் இஸ் அன் எலிஃபென்ட். ஆஃப்டர் சீயிங் மெனி எக்ஸாம்பிள், ஒரு நியூ அனிமல் நம்மளுக்கு காமிச்சாங்கன்னா, ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட், இதுதான் எலிஃபென்ட், இதுதான் மங்கி, ஸோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நியூவாக ஒரு இமேஜஸ் கொடுத்தாங்க அப்படின்னா. ஸோ இதில் வந்து நம்ம சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன, ஒன்றும் இல்லை. ஸோ இன்புட்டும் கொடுத்துருவோம், அவுட்புட்டும் கொடுத்துருவோம் அந்த மாடலுக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு நியூ இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா, அதுலேருந்து நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி இதுதான் அப்படிங்கிறத அந்த மாடல் வந்து நம்மளுக்கு அந்த மாடல் லேர்ன் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்து ஷோ பண்ணும். ஸோ இன்புட்டும் வி ஆர் கிவிங் இன்புட் அண்ட் ஆல்சோ வி ஆர் கிவிங் அ அவுட்புட். ஸோ அந்த மாடல் அதை வச்சு இன்புட் அவுட்புட் ரெண்டையும் வச்சு லேர்ன் பண்ணிக்கும். ஸோ இப்போ புதுசாக ஒரு டேட்டா, ஒரு இமேஜஸ் கொடுத்தோன்னா, ஸோ இதுதான் இந்த இமேஜ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் அப்படின்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹவுஸ் இன்புட் ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து இவ்வளோ ப்ரைஸ்ன்னு அவுட்புட்டும் கொடுத்துட்டேன். ஸோ இமெயில் பார்த்தீங்கன்னா கெட் ஃப்ரீ கிஃப்ட்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஸ்பேம், அது மெயில் வந்து ஸ்பேம் தான். ஸோ இமேஜ் ஆஃப் அ கேட் கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் இமேஜ், இமேஜையும் கொடுத்து இதுதான் கேட்டு அப்படின்னு ஒரு லேபிளையும் கொடுத்துருவோம். ஸோ திஸ் லேபிள் டேட்டா வி கால் இட் அஸ் அ சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் கடை வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு கிளாஸ், ஒரு ஒரு
ஒரு கிளாஸ் ஈச் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து 10 ரூபீஸ். உங்க உங்க மாம் வந்து ரூ. 50 ஏற்கனவே ஸ்டார்ட்டிங் மணியா குடுத்துட்டாங்க. ரூ. 50 நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. ஸோ ஹவ் மச் மனி வில் யூ ஹேவ் ஆஃப்டர் செல்லிங் லெமன் ஆயில் அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஒரு லெமன் ஆயில் நம்ம லெமன் ஜூஸ் வித்ததுக்கப்புறம் நம்மள்ட்ட எவ்வளோ மணி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ செல் 3 கிளாஸஸ் வந்து நீங்க செல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட்டிங் மணி வந்து உங்களுக்கு வந்து ரூ. 50 உங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா வந்து ரூ. 50 குடுத்துருக்காங்க. ஸோ பெர் கிளாஸோட விலை வந்து ரூ. 10. ம் அ நம்பர் ஆஃப் கிளாஸஸ் எவ்வளோ வித்திருக்கு? 3 கிளாஸ் வித்திருக்கு அப்படின்னா, ஸோ 50 பிளஸ் 10 இன்டூ 3 30. ஸோ டோட்டல் மணி வி வில் ஹேவ் ₹80 நம்மள்ட்ட கையில இருக்கு. ஸோ ஹவ் மச் மணி வில் ஹேவ் ஆஃப்டர் செல்லிங் அ லெமன் ஜூஸ்? இஃப் இட் இஸ் 3 கிளாஸஸா இருந்துச்சுன்னா ₹80 இருக்கும். இஃப் இட் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 கிளாஸஸா என்னது 50 பிளஸ் 10 இன்டூ 5 ஸோ 50 யூ வில் ஹேவ் அ டோட்டல் மணி ஆஃப் ₹100 இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி லீனியர் ரிக்ரெஷன். ஸோ ரெக்ரெஷன் அப்படின்னா என்ன? ஸோ அப்படின்னா என்ன? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ரெஷன் மீன்ஸ் ஃபைண்டிங் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் திங்ஸ். ஸோ ஒரு திங் வந்து இன்னொன்று டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ யூ ட்ரை டு ப்ரிடிக்ட் ஆர் எஸ்டிமேட் ஒன் வேல்யூ பேஸ்ட் ஆன் சம் known value. ஃபார் எக்ஸாம்பிள் when students study more hours, they usually score higher in the test. ஸோ இவ்வளோ மணி நேரம் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் சம் ஒன் ஸ்டடீஸ் 5 ஹவர்ஸ் படித்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக 80 மார்க்ஸ் வாங்குவாங்க. ஸோ இப்போ 10 மணி நேரம் படித்தாங்கன்னா அவங்க ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எவ்வளோ மார்க்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம்ல இன் ஜென்ரல். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஒரு டூ ஆர் மோர் திங்ஸுக்கு இது இருக்கிறது தான் என்னது ரெக்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூசிங் திஸ் ஃபார்முலா y is equal to mx plus b. ஸோ y is a total money you have. This is a total amount. This is a final amount. m is a price per glass. ₹10 ஒரு கிளாஸ் வந்து எம்ங்கிறது என்னது ₹10. எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ஸ்கோல் ஒரு கிளாஸ் விற்றுருக்கா 2 கிளாஸா 3 கிளாஸா. ஸோ பிங்கிறது வந்து ஸ்டார்டிங் மணி. ஸோ ₹50 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஃபார்முலா பிகம் y is equal to 10x plus v. x வந்து உங்களுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். ஒரு கிளாஸா 2 கிளாஸா 3 கிளாஸா. ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இஃப் இட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் விற்றா நம்மளோட அமௌண்ட் வந்து ₹60. 2 கிளாஸ் விற்றுச்சுன்னா என்னது ₹70. ஸோ த்ரீ கிளாஸஸ் இருந்துச்சுன்னா ₹80. 4 கிளாஸஸாக இருந்தால் ₹90. திஸ் இஸ் ஆல் அபவுட் y is equal to mx plus b. Just mean start with a b. It's a starting amount. Your mom has given ₹50. So for every x ஒரு கிளாஸாக இருந்துச்சுன்னா அந்த இது வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ 10 இன்டூ எக்ஸ் அதை பண்ணிங்கன்னா யூ கேன் ப்ரிடிக்ட். ஸோ இட்ஸ் அ பேட்டர்ன் தட் ஹெல்ப் யூ ப்ரிடிக்ட் வாட் வில் கம் நெக்ஸ்ட். இப்போ 50 கிளாஸ் விற்றுச்சுன்னா நம்மளோட அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத வி கேன் ப்ரிடிக்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த லீனியர் ரிக்ரெஷன். வி கேன் ப்ரிடிக்ட் எவ்வளோ கிளாஸ் விற்றுருக்கு அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ 50 கிளாஸ் விற்றுச்சுன்னா நம்மளோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம் யூஸிங் திஸ் வெரி பவர்ஃபுல் அல்காரிதம். வி கால் இட் அஸ் அ linear regression. So I recap this once again. Machine learning where the computer learn patterns and make a prediction. இப்போ எப்படி நம்ம அந்த டேட்டாவை லேர்ன் பண்ணி அதை வந்து இன்புட்டும் கொடுத்துருவோம் அவுட்புட்டும் கொடுத்துருவோம். ஸோ இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கை ஸோ அந்த அல்காரிதம் வச்சு ஸோ வி கேன் ப்ரிடிக்ட். ஸோ இவ்வளோ விலைக்கு விற்றுருக்கோம் இன்னைக்கு. ஸோ 50 கிளாஸ் விற்றுருந்தா இவ்வளோ விலைக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த லீனியர் ரிக்ரெஷன் இன் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.